ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெல் அரைக்க போகிறோம். மைசூர் மல்லியும் பூங்காரம். இப்போ வந்து அதுதான் வந்து நெல்லுலாம் வாரிட்டுருக்கோம். நான், எங்கள் அப்பா, விமலா எல்லாருமே. இதை வந்து இப்போ வந்து வாரி மூட்டை தச்சு டாட்டா ஏசியில் ஏற்றின்னு போக போகிறேன். அதுதான் ஃபுல்லாக இன்றைக்கி ப்ராசஸ். வாங்க. சாப்பிட்டு தெரியுமா? நீ பிடிச்சி அதே நீ இது 51 நான் 55. இது மைசூர் நெல், பாரம்பரிய நெல். ஆர்கானிக். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மதுராந்தகம். மதுராந்தகம் தாண்டி கருங்குழி பக்கத்தில் தான் நம்ம ரைஸ் மில்லுக்கு போக போகிறோம். இப்போ வந்து இதுதான் மதுராந்தகம் சிட்டி. எங்களுக்கு வந்து மெயின் சிட்டியே இதுதான். ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் தான் வந்து மெயின் சிட்டியே. அதனால் வந்து நாங்கள் மதுராந்தகம் தாண்டி தான் போனோம். எதுனால மெயினாக மதுராந்தகம் தான் வரும். இப்போ மதுராந்தகம் தாண்ட போகிறோம். அடுத்து பைபாஸ் போய் ஏறிட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுதான் வந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்காக வந்து மாற்று பேருந்து நிலையம் இது உள்ளே தான் கட்டுறாங்க. இதான் மதுராந்தகம் பேருந்து. அங்கே வந்து மாற்றி கட்டிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. அதில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த ரூட்டு போனால் தான் நம்ம வந்து கருங்குழி பக்கத்தில் ரைஸ் மில் போக முடியும். ஓகேவா? இதுதான் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊர் மதுராந்தகம். இருக்கிற ஊருக்கு வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். என்னென்னா வேடவாக்கம்னு சொல்லிட்டு, இது வந்து வேடந்தாங்கல் போகிற ரூட்டில் இருக்குது. இந்த ஊரில் தான் வந்து நாங்கள் நெல் குத்துற ரைஸ் மில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கிராமங்கள் சார்ந்த ஊர். இது வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் மும்முரமாக நடக்கும். எங்கள் ஊர் மாதிரியே இந்த ஊரும் ஃபுல்லாக விவசாயம் தான், நெல் விவசாயம் அந்த மாதிரி. இங்கே ஒரு 3 எருமை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பச்சை பசேல்ல இருக்குல்ல இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரைஸ் மில்லு. இதுதான் இங்கே தான் வந்து நம்ம நெல்லை வந்து அரிசியாக்க போகிறோம். இதோ பாருங்க, இது வந்து காயுதில்லை. இது வந்து கருப்பு கவனி. அண்ணாண்டை வந்து காயத்து வந்து பூங்கார். விதவிதமாக வந்து நெல் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து தொட்டி வந்து போட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி. பைக்கு கொஞ்சம் சின்னதாக இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சௌகரியமாக இருக்குது.
ரீசெண்டாக ஒருத்தர் 40 பை எடுத்துட்டு வந்தார். ஆனால் பாதி எடுத்துட்டு வந்துட்டார். அசால்ட்டாக அவர் தூக்கி கொடுத்து அப்படியே போயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைஸ் மில் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நெல் மூட்டை தான் இறக்கி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெல்லை வந்து இறக்கிட்டேன். இதுதான் ரைஸ் மில்லு. அது ஒரு தெரியுதா, மில்லு வந்து இப்போ ரெண்டாயி ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம நெல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து அரிசி கிடைக்கும். நம்ம வந்து இறக்கியாச்சு. இதுதான் வந்து மில்லு. ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம அரிசி ஆக்கி உங்களுக்கு வந்து அனுப்புகிறோம். ஃபுல்லாக கலர் ஷார்ட் போட்டு அரிசி கலர்லாம் பிரித்து எல்லாமே விவரம் இங்கே தான் இதிலேருந்து தான் குத்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இதில் போட்டு இதிலேருந்து தான் ரெடி ஆகும். அடுத்து அது வந்து ஜல்லிக்கிறது, அது வந்து நொய் கல்லுலாம் பிரிக்கிறது. இதுதான் வந்து கலர் ஷார்ட் எடுக்கிறது. கலர் தனித்தனியாக பிரித்து அங்கே பேக்கிங் நடக்கும். நான் ஃபுல் வீடியோ அடுத்த இதில் போடுறேன். ஆல்ரெடி நம்ம ரைஸ் மில் வந்து போட்டிருக்கோம். இந்த தொட்டிங்களில் தான் வந்து ஊற வைப்பாங்க நெல்லை. இதில் ஊற வச்சு தான் எடுத்து இந்த இதில் பர்னஸில் போட்டு, அது தெரியுதா, அந்த பர்னஸில் போட்டு வேக அடித்து இந்த மாதிரி களத்தில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். நெல் கூட்டுற ப்ராசஸ் புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். இந்த பாருங்க, அந்த பக்கம் காய வச்சுருக்காங்க நெல்லெல்லாம், அந்த பக்கம் அந்த ரைஸ் மில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெல் மூட்டையை வந்து நம்ம இறக்கியாச்சு ரைஸ் மில்லில். இன்னும் ஒரு 15 நாள் கழித்து தான் திருப்பி ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? இப்போ இறக்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நான் பிரகஸ்டியும் வந்திருக்கு. பிரகஸ்டி தான் வந்து கேமராமேன். இதே பிரகஸ்டி தான் கேமராமேன். முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட 15 நாள் கழிச்சு திருப்பி வந்து அரிசி எடுக்கும்போது தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஓகே, பாய்.